Welcome to RSR Maths. Find three rational numbers between 1 and 3. Two numbers are given, 1 and 3. The general formula for this one is, if two numbers x and y, then the formula is x plus y by 2. The previous video minus 3, 7, நிறைய gap இருந்துச்சு, நிறைய number இருந்துச்சு. We wrote the number 5 numbers. Here, they want only 3 rational number between 1 and 3. The formula is x plus y divided by 2. Here x equal to 1 and y equal to 3. First apply this formula. First number, we want 3 rational number. The first rational number x plus y divided by 2. That is 1 plus 3 divided by 2 equal to 4 by 2 equal to 2. The first rational number R1 வச்சுக்கோ. First rational number R1 equal to 2. நம்ம கொடுத்துருக்க இந்த லைன் பார்த்தோம்னா 0 1 2 3 4 போயிட்டே இருக்கும். அப்படியே 1 2 3 4 5 அப்படியே அப் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே நான் மார்க் பண்ணுறது கொடுத்துருக்க நம்பர் 1 and 3. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் போட்டோம். தட் ஆன்சர் இஸ் திஸ் இஸ் R1. இப்போ கண்டுபிடிச்ச நம்பர் 2. இப்போ ரெண்டு நம்பருக்கு நடுவில் இப்போ புது நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். மொத்தம் 3 கண்டுபிடிக்கணும், 1 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இன்னொன்று இது ரெண்டுக்கும் நடுவில் இதே ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆர் இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இதே ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஐ டேக் திஸ் ஒன். இப்போ எந்த பேர் போட்டாலும் அந்த ஆன்சர் கரெக்ட் தான். ஏன்னா 1க்கும் 3க்கு நடுவில் எங்கே வேணால் இந்த நம்பர் இருக்கலாம். அதனால் இப்போ இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 1க்கும் 2க்கும் நடுவில் 1 and 2. Now the second rational number R2 equal to 1 plus 2 divided by 2. இதுதான் x, இப்போ இதுதான் y by 2 equal to 3 by 2 equal to, actually it is 1.5. டிவைட் பண்ணால் 1.5ங்கிறது 1க்கும் 2க்கும் நடுவில் வரும். சும்மா அப்படி இங்கே இருக்கிறத மார்க் பண்ணிங்க. திஸ் இஸ் அவர் இந்த 3 by 2. இந்த நம்பர் தான் R2. ரெண்டாவது நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இந்த இங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேல்யூ இங்கே வருமா இந்த பக்கம் வருமானு போடுறதா டிவைட் பண்ணி பார்த்துக்கிட்டோம். 1.5. ஆக்சுவலாக இந்த 3 by 2 அப்படிங்கிறது வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் நம்ம இரண்டு தான் செலக்ட் பண்ணி இப்போ போட்டிருக்கோம். இதே போல் இப்போ வந்து தேர்ட் ரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். R1 கண்டுபிடிச்சிட்டோம், R2 கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் ரேஷன் நம்பர் இப்போ நமக்கு வந்து முதல்ல ஆரம்பத்தில் 2 நம்பர் இருந்துச்சு, 1 and 3. இப்போ 2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இடையில வந்ததுக்கப்புறம் 3 நம்பர் ஆயிடுச்சு. இப்போ 3 by 2 போட்ட இடையில இப்போ வி வாண்ட் தேர்ட் ரேஷன் நம்பர், 3வது கண்டுபிடிக்கணும், R3. அந்த நம்பரை இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நடுவில் கண்டுபிடிக்கலாம், அல்லது இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இதுக்கு நடுவில் கண்டுபிடிக்கலாம், அல்லது 2க்கும் 3க்கு நடுவில் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து எண்டு வந்து 1 3 தான். 1 தாண்டி இந்த பக்கம் வந்துடக்கூடாது, 1 தாண்டி 3 தாண்டி இங்கே போயிடக்கூடாது. அப்போ அதனால் 1க்கும் 2க்கும் நடுவில் ஃபஸ்ட்டு இதை 1க்கும் 3க்கு நடுவில் முதல்ல 2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் 1க்கும் 2க்கும் நடுவில் 3 by 2 போட்டாச்சு. இப்போ R3 ஈக்குவல் டு 3வது ரேஷனல் நம்பர் இது 2க்கும் நடுவில் கண்டுபிடிக்கலாம், இங்கே வரும். ஆர் இது 2க்கும் நடுவில் இங்கே வரலாம். R2க்கும் 3க்கு நடுவில் இதெல்லாம் போடலாம். ஐ டேக் 2 and 3. அப்போ x2 y3 divided by 2, that is 5 divided by 2 equal to, இதை டிவைட் பண்ணால் 2.5. இது எதுக்கு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 5 by 2 வேல்யூ 2 தாண்டி போயிடுதா இல்லை 3 தாண்டி போயிடுதா இல்லை இந்த பக்கம் வரலாம் கண்டுபிடிக்கிறதுக்காக. 2.5னா 2க்கும் 3க்கு நடுவில். அப்போ சும்மா இங்கே மார்க் பண்ணிங்க. திஸ் நம்பர் இஸ் 2.5. அது கரெக்டான என்ன வேல்யூனா 5 by 2. திஸ் இஸ் R3. therefore between 1 and 3 நம்ம 3 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். இது 3 நம்பர் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. 1க்கும் 3 நடுவில் இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இந்த ஆர்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் இந்த நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 1 2 3ன்ட்டு நம்ம 1 2 3 கொடுத்துருக்கோம். therefore the required numbers are 1, இந்த பக்கம் வந்து 3, 1 3 இல்லை. பிட்வீன் நம்பர் வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து 3 by 2, அடுத்த நம்பர் வந்து 2, நெக்ஸ்ட் நம்பர் வந்து 5 by 2, லாஸ்ட் நம்பர் 3. therefore these 3 are the required rational numbers between number 1 and 3. இந்த நம்பர் இந்த லைனை நீங்கள் அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர் மார்க் பண்ணுறது ஈஸியாக தெரியும். அதனால் திஸ் இஸ் ரோட். சில பேர் வந்து இப்போ நம்ம 2 3 எடுத்து R3 கண்டுபிடிச்சோம், 2 3 எடுத்து. அது இல்லாமல் 1ஐயும் 3 by 2 எடுத்து போடலாம், R3 by 2ஐயும் 2 எடுத்து கண்டுபிடிக்கலாம், R2ஐயும் 3 எடுத்து கண்டுபிடிச்சலாம். இப்போ போட்டு அதுதான். therefore இந்த மாதிரி சார் நிறையா ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஃப்ராக்ஷன் வரும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அது ஒரு another method. இது வந்து எல்லாமே ஹோல் நம்பராக இருக்குது. when you come to fractions, this is another method. Try more sums. Subscribe RSR Max. Like, share and comment. Thank you.